1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க நாம் கவனிப்போம். 1 சாமுவேல் 12:16. இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். இன்று காண்கின்ற எகிப்தியனை இனி என்றைக்குமே காண்பது இல்லை என்று ஆண்டவர் சொன்னாரே, அது உண்மையாக இருக்குமானால் எனக்கு ஏதாயிலும் ஒரு அடையாளம் இராதா, எனக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படாதா என்று ஒரு எண்ணத்தோடு நாம் அமர்ந்திருப்போமானால், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார், உங்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் செய்கிற காரியத்தை நின்று பாருங்கள். ஒரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்பட போகிறது. அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசியின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களெல்லாம் ஒன்று கூடினார்கள். ஒன்று கூடி சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார்கள், நம்முடைய தேசத்திற்கு அருகாமையில் இருக்கிற எல்லா குடிகளையும் நாங்கள் பார்க்கிறோம். எல்லா குடிகளுக்கும் ஒரு அரசன் ஒருவன் இருக்கின்றான். எனவே அவர்கள் எல்லாருக்கும் அரசன் இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு அரசன் வேண்டும் என்று சொல்லுகிறான். தீர்க்கன் சாமுவேல் சொல்லுகிறான், இல்லை இல்லை, ஆண்டவரே உங்களுக்கு அரசனாகவும் ஆண்டவருமாக இருக்கின்றார். இதை தாண்டி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு அரசனாக இருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த மக்கள் ஒத்துக்கொள்ளவில்லை. இல்லை, எங்களுக்கு சகல ஜனங்களுக்கும் இருக்கிறது போல ராஜா ஒருவர் வேண்டும் என்று கேட்டபோது மிகுந்த கவலையோடு கூட இருந்த சாமுவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், சாமுவேலே, நீ கவலைப்பட வேண்டாம். எந்த மட்டும் நீ இப்படியே இருப்பாய், துக்க முகத்தோடு கூட இருப்பாய். இந்த மக்கள் உன்னை வெறுத்து தள்ளவில்லை, என்னை தான் வெறுத்து தள்ளினார்கள். அதனால் நீ ஒன்று செய்ய வேண்டும், நீ அந்த மக்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்ல, அப்படியே ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிற அந்த மனிதனை ராஜாவாய் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி ஏற்படுத்தி விட்டான். முதல் அரசனாக சவுல் என்கிற மனிதனை அரசனாய் மாற்றினான். இந்த சம்பவங்கள் எல்லாம் நிறைவேறி முடிகிறது. முடிந்தபோது அவன் தன் ஜனங்களோடு கூட சில காரியங்களை பேசுகின்றான். நான் கிழவனாயிருக்கிறேன், நான் நரைத்தவனாயிருக்கிறேன், என்னுடைய சிறு வயது முதல் நான் உங்களுக்கு முன்பதாக உலாவி சஞ்சரித்து வருகிறேன். அது மாத்திரமல்ல, நான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக ஒரு ராஜாவை ஏற்படுத்த என்னிடம் சொன்னார். நீங்கள் கேட்டதுனால நான் ஏற்படுத்தினேன். அந்த ராஜாவுக்கு முன்பதாக நீங்கள் சாட்சி சொல்ல வேண்டும். என்ன சாட்சி? உங்களுடைய பொருளில் ஏதாயிலும் ஒன்றை நான் எடுத்தேனானால், உங்கள் கழுதைகளில் ஒன்றை நான் எடுத்தேனானால், யாருக்காகிலும் நான் அநியாயம் செய்திருந்தேனானால், ஒருவேளை யாரிடத்திலாகிலும் நான் பரிதானம் வாங்கியிருந்தேனானால், இப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். ஜனங்கள் சொல்லுகின்றார்கள். அந்த 12வது அதிகாரத்தின் 4வது வசனத்தில் சொல்லுகின்றார்கள். வாசிக்க கவனிப்போம். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, எங்கள் கைகளில் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். மக்களெல்லாம் சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசியே, கர்த்தருடைய தாசனே, நீர் அநியாயம் செய்யவில்லை, எங்களுக்கு இடுக்கண் ஏற்படுத்தவில்லை, எங்கள் கைகளில் இருந்து ஒன்றையும் நீர் வாங்கவில்லை என்று சாட்சியாக சொல்லுகின்றார்கள். இப்படியாய் சொல்லிக்கொண்டே வரும்போது இறுதியில் இந்த தேவ மனிதன் அவர்களை பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்தார். ஆனால் நீங்கள் செய்த செயல்களில் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டீர்கள் அல்லவா? இந்த செயல் ஆண்டவருடைய பார்வையிலே மிகவும் வேதனை நிறைந்த ஒரு செயலாக இருக்கிறது.
எனவே ஆண்டவர் உங்களுடைய செயலை விரும்பவே இல்லை. ஆண்டவர் விரும்பவில்லை என்பதற்கு ஒரு அடையாளம் ஒன்றை இன்றைக்கு ஆண்டவர் ஏற்படுத்த போகிறார். என்ன அடையாளம்? தொடர்ந்து சொல்லுகிறார், இது அறுப்பின் காலம். நாம் நம்முடைய பகுதிகளில் பார்க்கிறோம், அறுவடை செய்கிற வயல் நிலத்தை, நெல் இப்படிப்பட்டவர்களை அறுவடை செய்கிற காலத்தில் மழை பெய்வது இல்லை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு சீதோஷ்ணை காலத்தில் தான் நாம் விவசாயம் செய்கிறோம். அறுவடை காலங்களில் மழை பெய்வதில்லை. இதுபோல அன்றைக்கு கோதுமை அறுப்பின் காலம். இவர் சொல்லுகிறார், இது அறுவடை காலம் அல்லவா, அதாவது மழை பெய்கிற காலம் இல்லை. ஆண்டவர் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு ஏற்படுத்த போகிறார். இந்த அடையாளம் என்ன தெரியுமா? மீண்டும் அந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தின் 17வது வசனத்தை வாசிப்போம். இன்று கோதுமை அறுப்பின் நாள் அல்லவா, நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தரின் பார்வைக்கு செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியது என்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். நீங்கள் கேட்டீர்கள் அல்லவா, எங்களுக்கு ராஜா வேண்டும் என்று. இது ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பான ஒன்று. இது ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதுதான் என்பதை நீ உணர வேண்டும். ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது என்று நான் சொல்லுகிறேனே, உன்னால் புரிந்து கொள்ள முடியாது. நான் ஏதோ வாய்க்கு வந்ததை சொல்கிறேன் என்று நீ நினைப்பாய். எனவே நான் வாய்க்கு வந்ததை சொல்லவில்லை என்பதற்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார் என்றுதான் அவர் சொல்கிறார். பொல்லாப்பு பெரியது என்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அப்பொழுது இடி முழக்கங்களையும் மழையையும் ஆண்டவர் கட்டளையிடுவார். தொடர்ந்து அடுத்த வசனத்தை வாசிப்போம். சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே, அந்த வறட்சியான கோடை காலத்திலே, மழை பெய்வதற்கு சாத்தியமே இல்லாத அந்த நாளிலே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். போதும், அங்கே ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காண்பிக்கின்றார். நேற்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். பயப்படாதிருங்கள், இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் என்றைக்கும் காண்பதே இல்லை. இந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்ததுதானா என்று நீங்கள் யோசிப்பீர்கள். ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க மாட்டீரா என்கிற ஏக்கத்தோடு கூட இருப்பீர்களானால், இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பதாக நின்று செய்யும் அந்த அடையாளத்தை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடையாளங்களை காண்பிக்கிறார். நாம் அவர் மீது ஆழமான நம்பிக்கை கொள்வதற்கு, ஆண்டவர் தான் என்னோடு பேசினார் என்பதற்கு ஆண்டவர் அடையாளங்களை காண்பிக்கிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக சொன்னார், சாமுவேல் தீர்க்கதரிசி, நீங்கள் கேட்ட காரியம் ஆண்டவருக்கு பிடிக்கல, மக்கள் அதை பெருசாக நினைக்கல. அப்போதுதான் அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு ஆண்டவர் ஒரு அடையாளத்தை உங்களுக்கு காண்பிப்பார். இது கோதுமை அறுப்பின் காலமாக இருக்கிறது. இன்னைக்கு இடி முழக்கத்தோடு ஆண்டவர் ஒரு பெரிய மழையை பெய்ய பண்ணுவார். இதுதான் உங்களுக்கு அடையாளம், இதுதான் உங்களுக்கு அடையாளம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, சேனைகளின் கர்த்தர் இந்த பூமியை மீட்டெடுக்க, அவரை சார்ந்திருக்கிறவர்களை எல்லாம் செம்மையான பாதையில் நடத்த, வாழ்விழந்தேன், வழி இழந்தேன், என்னுடைய எதிர்காலத்தை இழந்தேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டுகிறபடியாக சொன்னார்.
இல்லை, உங்களுக்கு அற்புதமான ஒரு உலகத்தை வைத்திருக்கிறேன், உங்களுக்கு அற்புதமான ஒரு ராஜ்யத்தை வைத்திருக்கிறேன், உங்களுடைய வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சி உண்டாகும் என்று இஸ்ரவேலர்களுக்கு சொன்னபோது இஸ்ரவேலர்களும் இப்படித்தான் கேட்டார்கள். இதற்கு என்ன அடையாளம் என்று அதைதான் தீர்க்கதரிசி ஏசாயா தனது 7வது அதிகாரத்தில் சொன்னதை நாம் இன்றைக்கு வாசித்தோம். என்ன வாசிக்க கவனிக்கலாம். 11வது வசனம், ஏசாயா 7:11. நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்தில் இருந்தாகிலும் உன்னதத்தில் இருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள். ஒரு அடையாளத்தை கேள். இஸ்ரவேலே, உன்னை நான் வாழ வைப்பேன். இஸ்ரவேலே, உன் பிள்ளைகளை நான் கட்டி எழுப்புவேன். நீ அடிமையாய் அனாதையாய் நாடோடியாய் வாழ்ந்த காலங்கள் உண்டு. நான் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவேன். நான் சொல்லுகிறது நடக்கும். நீ சந்தேகப்படாதே. ஒருவேளை சந்தேகப்படுவாயானால் இப்பொழுது ஒரு அடையாளத்தை கேள் அப்படின்னு கேட்கும்போது ஜனங்கள் மிஞ்சின பரிசுத்தவான்களாய் மாறிவிட்டார்கள். என்ன சொன்னாங்க தெரியுமா? 12வது வசனத்தை வாசிப்போம். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை. ஆமாம், நம்மில் அநேகர் அப்படித்தான் மிஞ்சின நீதிமான்களாய் இருப்போம். ஆண்டவர்கிட்ட நம்முடைய சந்தேகங்களை எல்லாம் தாராளம் கேட்கலாம். ஆமீன், ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்தார். நான் வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைப்பதை இந்த வேத வசனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுகிறதை உணர்வேன். தூங்குனா சொப்பனத்தில் ஆண்டவர் ஊழியம் செய்வதற்கு அழைப்பதை விளங்கிக் கொள்வேன். ஜெபம் பண்ணும்போது சில தரிசனங்கள், எங்கேயோ ஒரு கூட்டத்தில் முகம் தெரியாத ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணுகிற கூட்டத்தில் போய் உட்கார்ந்துருந்தா அந்த ஊழியக்காரரும் ஏறத்தாழ எனக்கு நேர விரலை நீட்டி, வாலிபனே, கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்று சொல்லுகிறதையெல்லாம் நான் கேட்டேன். கேட்கும்போது நான் தான் என்று விளங்கி கொண்டாலும் ஒரு என்னுடைய உள்ளத்தில் அடையாளங்களை கேட்டுக்கொண்டே இருப்பேன். ஒரு நாள் நாங்கள் ஒரு ஜெபக்குழுவோடு கூட இணைந்து ஊழியங்கள், இன்னும் ஜெபங்கள், இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபடுகிறேன். அப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அந்த ஜெப கூட்டத்தின் நடத்துகிற அந்த அண்ணன் என்னை பார்த்து கேட்குறாரு, தம்பி ஜெயக்குமார், நீ ஊழியத்துக்கு வருகிறாய்னா சொல்லு, ஒன்றை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேமிலி ரெடியாக இருக்குது அப்படின்னு. உடனே நான் சைலண்டாக இருந்தேன். என்ன ஸ்பான்சர் பண்ணுறதுக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் தொடர்ந்து சொல்லுகிறார், ஆமாம், இந்த குறிப்பிட்ட குடும்பத்தார் என்கிட்ட சொன்னாங்க, உங்கள் கூட்டத்தில் கருப்பாக ஒல்லியாக ஒரு பையன் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் ஊழியத்துக்கு வாரானான்னு கேளுங்க. நாங்கள் 10-30 பேர்கிட்ட உண்டு. அன்னைக்கு 30 பேர் பக்கம் அங்கே இருந்தாலும் அவங்க ஸ்பெசிஃபிக்காக என்ன சுட்டி காண்பித்து சொல்லியிருக்கிறாங்க, அந்த பையன் ஊழியத்துக்கு வருகிறானான்னு கேளுங்க, வந்தான்னா நாங்கள் அவனை ஸ்பான்சர் பண்ணுறோம் அப்படின்னு அன்றைக்கி சொன்னாங்களாம். இது 1995 அவங்க சொல்கிறாங்க. 95 ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த காலகட்டங்களில் நான் வீட்டுக்கு வந்தேன். ஆண்டவர் என்கிட்ட ஏற்கனவே பேசுகிறது, இப்போது நடக்கிறது, இது எல்லாம் ஓகே. ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்பதை தெளிவாய் விளங்கி கொண்டேன். ஆனால் எனக்கு ஒரு ஆசை உண்டு. ஊழியம்னா இங்கே லோக்கல்லாம் செய்யக்கூடாது. பீகார், ஒரிசா போன்ற கடினமான இடங்களில் ஊழியம் செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆசைன்னா என்ன அப்படின்னா, இங்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியாதப்பா, பொல்லாத மனிதர்கள் அப்படின்னு சிலர் விட்டுட்டு வந்த அந்த கடினமான இடத்துல நான் ஊழியம் செய்யணும், ஆண்டவருக்காக உயிரையும் கொடுக்கணும்னு சொல்லி நான் ஆழமாக ஒரு தீர்மானம் எடுத்திருந்தது ஒரு பக்கம். அதனால் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், ஆண்டவரே, எனக்கு ஆசை இப்படிப்பட்ட இடத்துல ஊழியம் செய்யணும்னு.
ஆனால் இந்த அண்ணன் இப்படி கூப்பிடுறாங்க, உண்மையிலேயே நீர் என்னை ஊழியத்துக்கு அழைப்பீரானால் எனக்கு தெளிவான ஒரு அடையாளத்தை காண்பிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நல்ல ஜெபம் பண்ணினேன். ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். என்ன தரிசனம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட அந்த ஜெப கூட்டத்தை சார்ந்த அந்த அண்ணன், என் நண்பர் ஒருத்தர் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு கவரில் காணிக்கை கொடுக்கிறார். பக்கத்தில் நான் நிற்கிறேன். எனக்கும் என்ன செய்கிறாரு, அந்த கவரில் காணிக்கை கொடுக்கிறார். உடனே நான் ஐயே எனக்கெல்லாம் வேண்டாங்க, இது எனக்கு இல்லை அவங்களுக்கு அப்படின்னு சொன்னபோது அவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை இனி உனக்கும் உண்டு, உனக்கும் உண்டுன்னு சொன்னபோது நான் விழித்தேன். விழித்த போது அதையே யோசித்து கொண்டே இருந்தேன். டே, இப்படி ஒரு சம்பவம், ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார், ஆண்டவரை தெளிவாக நடத்துங்க, வட இந்தியாவுக்கு போகணுமா இங்கே போகணுமான்னு கேட்டோமே, இப்போ ஆண்டவர் இங்கே தான் அப்படின்னு சொல்லுகிறாரேன்னு சொல்லிக்கிட்டு காலையில் எழும்பி போகும்போது தான் நான் ஏற்கனவே சொன்ன நிகழ்வு. அந்த அண்ணன் என்னை குறுக்க நிற்கிறாங்க, நின்று சொல்கிறாங்க, நீ ஊழியத்துக்கு வாரான்னா சொல்லு, உன்னை ஒரு ஃபேமிலி ஸ்பான்சர் பண்ணுறேன். அப்போ தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். அவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்பதற்கு அடையாளங்களை காண்பிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. அடையாளங்களை காண்பிக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் இடைப்படும் போது, நீ சந்தேகப்படும் போது, நீ ஒருவேளை புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது, உன்னுடைய எளிய விசுவாசத்தில் நடக்கும்போது, நீதான் மகனே, உன்னோடு தான் மகளே என்று சொல்லி ஆண்டவர் அடையாளப்படுத்துவார். வேத புத்தகத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஏராளம் இருந்திருக்கின்றது. ஆண்டவர் ஆதி நாட்களில் ஆதியாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், முழு உலகத்தில் இருக்கிற மக்களும் பாவம் செய்து தேவனுக்கு முன்பதாக தேவனுக்கு கோபம் உண்டாக்குகிற செயல்களில் ஈடுபட்ட போது முழு உலகத்தை ஆண்டவர் தண்ணீரினாலே அழித்தார். நமக்கு தெரியும். அப்படி தண்ணீரினால் அழித்த போது இந்த ஜீவராசிகள், ஆண்டவர் சிருஷ்டித்த இந்த மனிதர்கள் எல்லாம் அவர்கள் மாண்டு அங்கே மண்ணிலே தண்ணீரிலே மிதந்த அந்த காட்சிகளை எல்லாம் ஆண்டவர் பார்த்தபோது தன்னுடைய உள்ளத்தில் ரொம்ப மனதுருக்கம் கொண்டவராய், மனவேதனை கொண்டவராய், அன்னைக்கு அவர் ஒரு தீர்மானம் எடுத்துட்டு சொன்னார். என்ன தெரியுமா? வானத்தில் ஒரு வில்லை வைத்துட்டு சொன்னார், இனி என்னைக்காவது மழை பெய்யும் போது இந்த வானத்தில் இந்த வில் என்ன செய்யும்? தோன்றும். இந்த வில் வானத்திலே இந்த வில் தோன்றும் போது, அதை பார்க்கும்போது நான் இந்த மக்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பேன் என்று என் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை வானத்தில் வைத்தார். இன்றைக்கும் மழை பெய்யும் போது நம்ம அப்படி வானத்தில் பார்த்தோன்னா ஒரு வில் இருக்கும், தைரியமாய் புரிந்து கொள்ளலாம், தண்ணீரினால் ஆண்டவர் இந்த உலகத்தை அழிப்பதே இல்லை என்று. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். மனிதனே, இந்த உலகம் தண்ணீரினால் அழிக்கப்படுவது இல்லை. வானத்தில் அடையாளம் இருக்கிறது. அவர் சொன்னது உண்மை, அவர் சொன்னபடியே நிறைவேறும், அவர் சொன்னபடியே நடக்கும் என்பதற்கு அது ஒரு அடையாளம். இன்னும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நான் திருப்புவோமானால் அங்கே ஒரு மனிதனுடைய சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. கிதியோன். அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, தன்னுடைய ஜனங்கள் சிரமப்படுகிறதுனால மீதியானியர்கள் இவங்க எல்லாம் வந்து இவருடைய வெள்ளாண்மையை, இவருடைய வயல் நிலங்கள் விளைந்து கிடக்கும்போது அறுத்துட்டு போகிறதுனால அவனை வந்து திருடத்தனமாக அறுத்துட்டு போகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய வயலில் இருக்கிறதான கோதுமையை களஞ்சியத்தில் சேர்க்கின்ற ஒரு வேலையில் ஈடுபட்டான். இப்போ ஒரு தேவதூதன் அவனை வந்து சந்திக்கிறான். சந்தித்து அவனை கூப்பிடும்போது எப்படி கூப்பிடுகிறார் தெரியுமா? வாசிக்க கவனிப்போம். நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி,
பராக்கிரமசாலியே. எப்படி கூப்பிடுகிறார்? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து இவன் சொல்லுவான், ஆண்டவர் எங்க கூட இருப்பாரானால் மறையாக எங்களுக்கு நடக்கிறதே, எங்களுடைய உழைப்பெல்லாம் திருடப்படுகிறதே, 6 மாத காலமாக நாங்கள் உழைத்து வயலிலே கதிர்களை பார்த்து இந்த கதிர்களை அறுத்து நாங்கள் சாப்பிடலாம் என்று இருக்கிற காலத்தில் திருட்டுத்தனமாக இரவோடு இரவாக எங்களுடைய உழைப்பை எல்லாம் திருடுகிறார்களே, நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் சாப்பிட முடியாத அளவுக்கு நாங்கள் மாறிவிடுகிறோமே. இது எல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? கர்த்தர் எங்களோடு கூட இருப்பாரானால் ஏன் எங்களுக்கு இப்படி சம்பவிக்கிறது? இதுதான் அவனுடைய கேள்வி. நிறைய நம்மில் அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கேள்வி. கர்த்தர் ஏன் கூட இருப்பாரானால் என் குடும்பத்தில் ஏன் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்கிறது? கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட வியாதி ஏற்படுகிறது? கர்த்தர் எங்களோடு கூட இருப்பாரானால் ஏன் இப்படிப்பட்ட நஷ்டம் ஏற்படுகிறது? கர்த்தர் என்னோடு கூட இருப்பாரானால் ஏன் இப்படிப்பட்ட ஏமாற்றுகிற மனிதர்களுடைய கைகளில் நான் சிக்கி விடுகிறேன் என்று நாம் கேள்வி கேட்கிறோம். இதே போலதான் அந்த கிதியோனும் கேட்கிறான், கர்த்தர் எங்களோடு கூட இருப்பாரானால் ஏன் இவைகள் நடக்கிறது? அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மனிதர்களுக்கும் நடக்கிறது போல உனக்கு நடக்கலாம். ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் அந்த சூழ்நிலைமையிலும் கூட ஆண்டவர் உன்னை நடத்துகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை நோக்கி பயணித்தார்கள். எல்லாரும் நடந்து போகிறது போல தான் போனாங்க, எல்லாரும் பயணப்படுகிறது போல தான் போனாங்க. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க நடந்து போனாங்க. 40 வருஷமாக நடந்தாங்க. அவருடைய கால்கள் வீங்கவே இல்லை. அவருடைய கால்களில் அணிந்திருந்ததான அந்த பாதரட்சைகள் வாறு கிளியலை, அது தேய்ந்து போகலை. அவங்க அணிந்திருந்த ஆடைகள் பழசாய் போகலை. எவ்வளவு ஆச்சரியமாய், எவ்வளவு அதிசயமாய், எல்லாரையும் போலதான் உன்னுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கலாம் சகோதரா. ஆனால் கர்த்தர் உன்னை நடத்துவாரானால் உன்னுடைய பயணம் அற்புதமாய் முடியும் என்பதை நீ மறந்து போகாதே. ஆனால் இந்த கிதியோன் கேட்குறான், என்ன கேட்குறான்னா, நீர் என்ன சூஸ் பண்ணது உண்மைன்னா, நீர் என்ன தெரிந்து கொண்டது உண்மைன்னா, எனக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்னு கேட்குறான். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறாரு, அடையாளம் தானே, நீ என்ன அடையாளத்தை எதிர்பார்க்கிறாய் என்கிட்ட கேளு, நான் உனக்கு சொல்லட்டும் என்று செய்ய அவன் அடையாளம் கேட்கிறான். என்ன அடையாளம்? நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து வாசிப்போமா? இதோ நான் மயிருள்ள ஒரு தோலை களத்திலே போடுகிறேன். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த தோல், ஆட்டுத்தோல், இந்த தோலை ஆட்டில் இருந்து தோலை உரிச்சிட்டு அதில் என்ன இருக்கும்? மயிர் இருக்கும். அதுதானே? அந்த தோலில் மயிர் இருக்கு. இந்த மயிருள்ள அந்த தோலை களத்தில் போடுகிறேன். பனி தோலின் மேல் மாத்திரம் பெய்து பூமியெல்லாம் காய்ந்திருந்தால் அப்பொழுது தேவரீர் சொன்னபடி இஸ்ரவேலை என் கையினால் ரட்சிப்பீர் என்று அதனாலே அறிவேன் என்றார். எப்படி பாருங்களேன், தோல்ல மாத்திரம் பனி பெய்திருக்கணும், அந்த பூமியெல்லாம் எப்படி இருக்கணும்? அப்படிதானே இருக்கு? ஆமாம், பூமியெல்லாம் காய்ந்திருக்கணும். நீங்கள் இந்த பனி பெய்கிற காலத்தில் வெளியில் துணி காய போடுறதுக்குன்னா அந்த துணியெல்லாம் எப்படி இருக்கும்? ஈரமாக இருக்கும். இதே போல தான் அந்த தோல் நனைந்திருக்கிறது நியாயம்தான். ஆனால் பூமியில் பார்த்தா மற்ற இடத்துல ஒரு இடத்துலையும் ஈரம் இல்லை. ஆச்சரியம்.
அவன் பார்க்குறான். நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த 38வது வசனம், அப்படியே ஆயிற்று. அவன் மறுநாள் காலமே எழுந்திருந்து தோலை கசக்கி அதிலிருந்த பனி நீரை ஒரு கிண்ணம் நிறைய பிழிந்தெடுத்தான். எதுல? தோல்ல. நம்ம ஆளு கிதியோன் சாதாரண ஆள் இல்லை. என்ன பண்ணான் அப்படின்னா, அவன் கேட்டது போல ஆண்டவர் ஒரு அடையாளத்தை அவனுக்கு காண்பித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அடையாளத்தை காண்பித்தார். அவன் நிறுத்தல. அவனுக்கு இன்னும் சந்தேகம், இன்னும் தேவனுடைய வார்த்தையில உறுதியை தேடுகிறான். என்ன நடந்தது? 39வது வசனத்துல கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஆண்டவரே, இன்னும் ஒரு விசை கூட உம்மோடு கூட நான் பேசட்டும், உமக்கு கோபம் மூளாதிருக்கட்டும், தோலினாலே நான் இன்னும் ஒரு விசை நான் உம்மோடு கூட பரிசோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம், இந்த தோலை நான் களத்தில் போடும்போது தோல் மாத்திரம் என்ன செய்திருக்கணும்? காய்ந்திருக்க வேண்டும். ஆனால் பூமி எங்கும் பனி பெய்திருக்க நீ கட்டளையிட வேண்டும் சொல்லுகிறான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் அன்று ராத்திரி அவன் எப்படி கேட்டானோ அப்படியே செய்து முடித்தார். அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. ஆமென், ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உனக்கு ஒரு அடையாளம் ஒன்றை வைத்திருக்கிறார். உன்னுடைய ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிறார் என்பதனை நீ உணரும்படிக்கு, ஆண்டவர் உன்னோடு கூட பேசினார் என்பதை நீ விளங்கும்படிக்கு ஆண்டவர் உனக்கு அடையாளம் கொடுக்கிறார். இந்த அடையாளத்தை நீ அலட்சியம் செய்து விடாதே. இந்த அடையாளம் தேவன் உன்னோடு பேசுகிறார் என்பதற்கு அடையாளம். இந்த அடையாளம் பராக்கிரமசாலியே என்று உன்னை அழைத்தாரே, ஆண்டவர் தான் உன்னை அழைத்தார் என்பதற்கு அடையாளம். இந்த அடையாளம் நீ சும்மா இருப்பா, யுத்தம் கர்த்தருடையது என்று சொன்னாரே, அதற்கு அடையாளம். இந்த அடையாளம் இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதே இல்லை என்று சொன்னாரே, அதற்கு அடையாளம். தேவன் உன்னோடும் என்னோடும் கூட பேசி இருக்கிறார். உன் வாழ்வையை மாற்றுவதற்கு அடையாளங்களை கொடுக்கின்றார். இன்னும் நம்ம பரிசுத்த வேதாகமத்தை வாசிப்போமானால், அரசன் எசேக்கியா என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு மரணத்திற்கு ஏதுவான வியாதி வந்தது. அவர் இனி பிழைப்பதில்லை, மரிக்கப் போகிறார் என்கிற செய்தியை தேவனுடைய ஊழியக்காரன் ஏசா வந்து அவரை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி விடும். உடனே அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஊக்கமாய் ஜெபம் பண்ணுவான். என்ன ஒழுங்குபடுத்துறதுக்கு இருக்கு? ஐயோ ஆண்டவரே, இன்னும் நிறைய கடமைகள் எனக்கு இருக்கிறது, எனக்கு குழந்தை இல்லை என்று அவன் சுவர்புறமாய் திரும்பி கண்ணீரோடு கூட ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் பண்ணினான். அவகிட்ட வந்து சொன்ன தீர்க்கதரிசி அரண்மனை முற்றத்தில் தான் போயிருப்பார் பாருங்க. உடனே ஆண்டவர் மீண்டும் அந்த தீர்க்கதரிசியிடம் பேசுகிறார், திரும்பவும் போ, நீ அந்த ராஜாட்ட சொல்லி உனக்கு 15 வருஷத்தை என்ன செய்கிறேன், கூட்டி கொடுக்கிறேன். அதே தீர்க்கதரிசி சில நிமிஷங்களுக்கு முன்பதாக வந்து சொன்னார், உன்னுடைய வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று. இப்பொழுது அதே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், ஆண்டவர் உனக்கு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று. ஆமென், ஹல்லேலூயா. அப்போதும் அவர் ஒரு அடையாளத்தை சொல்லிட்டு போனார். இது உண்மைங்கிறதுக்கு அடையாளம், இது தேவனுடைய வார்த்தை என்பதற்கு அடையாளமாக இந்த கடிகாரம், சூரிய கடிகாரம், அந்த கடிகாரம் என்ன செய்யுமா? பாகைக்கு பாகை அது பின்னிட்டு திரும்புவதை நீ காண்பாய் என்று. ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னோடும் என்னோடும் இங்கே பேசுகிற காரியத்தை அடையாளங்களினாலே உனக்கு உறுதிப்படுத்துகின்றார். அடையாளங்களினாலே ஆண்டவர் உறுதிப்படுத்தும் போது
இந்த ஆண்டவருடைய பட்சத்தில் நீ இன்னும் ஆழமாய் உன்னை அர்ப்பணம் செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்றைக்கு தீர்க்கன் சாமுவேல் சொன்னாங்க, என்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அடையாளத்தை காண்பிக்க போகிறார், நீங்கள் கேட்டது சரியில்லை என்பதுக்கு அடையாளமாய் ஒரு மின்னல், இடி மின்னலோடு கூட பலத்த மழை பெய்ய போகிறது என்று சொல்லி, உடனே இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? வாசிக்க கவனிப்போம். 1 சாமுவேல் 12வது அதிகாரத்தின் 19 மற்றும் 20வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12வது அதிகாரத்தின் 19 மற்றும் 20வது வசனம். சாமுவேலை அந்த ஜனங்கள் பார்த்து, நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்று ஜனங்கள் எல்லாரும் சொன்னார்கள். அந்த ஜனங்கள் அந்த அடையாளத்தை பார்த்தபோது விலகி கொண்டார்கள். ஐயோ, நாங்கள் பாவம் செய்தோம். தீர்க்கன் சொன்னதை நாங்கள் நம்பவில்லை. தீர்க்கதரிசி சாமுவேல் சொன்னதை நாங்கள் விளங்கிக் கொள்ளவில்லை. அதனால் நான் புரிந்து கொள்ளும்படி ஒரு அடையாளத்தை ஆண்டவர் காண்பித்து என்னை நடத்துகின்றார். ஐயோ ஆண்டவரே, நான் பாவம் செய்தோம். எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்ற நீங்களும் நானும் ஆண்டவர் முன்னிலையில் ஆண்டவர் விரும்பாத அநேக செயல்களை செய்து 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 நாம் வாழ்ந்து வருகின்றோம். ஒருவேளை உலகத்தில் இருக்கிற நபர்களுக்கு நீங்களும் நானும் செய்த செயல் தெரியாமல் இருக்கலாம். உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிற கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக நீங்களும் நானும் ஒன்றையும் மறைத்து வைத்து விட முடியாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்களும் நானும் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், இந்த ஜனங்களைப் போல, ஆண்டவரே நாங்கள் பாவம் செய்தோம், நாங்கள் பாவம் செய்தோம், ஆண்டவரே நாங்கள் அக்கிரமம் செய்தோம், ஆண்டவரே உம்முடைய பிள்ளை என்று சொல்லப்படுவதற்கு எங்கள் எந்த விதமான தகுதியும் இல்லை, எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் சுவாமி என்று சொல்லி நாம் ஜெபிக்க மனம் உடைந்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே கதறுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக தாவீதை சந்தித்த போது இந்த தாவீது அப்படித்தான் விழுந்தான். ஐயோ நான் பாவம் செய்தேன், நான் பாவம் செய்தேன், ஆண்டவரே இரட்சிப்பின் சந்தோஷத்தை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும் என்று சொல்லி புலம்புகிறான். ஆண்டவரே பரிசுத்த ஆவியை எனக்கு திரும்பவும் தாரும் என்று கெஞ்சுகிறான். ஏன் அப்படின்னா அவன் பாவம் செய்ததினாலே. இந்த மாலை வேளையிலும் பாவம் தேவனை விட்டு தூரமாய் நிறுத்திவிடும். பாவம் தேவன் விசனப்படுவதற்கு ஏதுவாய் நடத்திவிடும். பாவம் ஆண்டவர் கைகளை கழுவி விடுவதற்கு ஏதுவாய் நீயும் நானும் தனித்து விடப்பட்ட ஒரு குருவியை போல தவிக்கின்ற ஒரு சூழ்நிலைகளுக்கு நேராக இந்த பாவம் நம்மை தள்ளிவிடும். ஐயோ பாவம் வேண்டாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல்
மனமிரங்கோ. எல்லாரும் சேர்ந்து இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கோ. அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். அநியாயம் செய்தேன், கடும் கோபம் கொண்டேன். பிறர் வாழ்வை கெடுத்தேனையா, என் வாழ்வை கெடுத்தேனையா. என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே. இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கோ. இயேசுவே என் தெய்வமே என்மேல் மனமிரங்கோ. நாங்கள் பாவம் செய்தோம். பாவம் செய்கிற ஒரு மனிதன் ஆண்டவரோடு கூட அவன் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பாவம் ஒரு மனிதனை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்தும். நமது பிள்ளைகளை எடுத்துக்கொள்வோம். நமது பிள்ளைகள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க. நீங்கள் வீட்டில் போகிறீங்க, வீட்டில் போகும்போது ஏதோ ஒரு பொருளை உடைச்சிட்டான் வைங்க. உங்கள் பிள்ளைகள் உங்கள் முன்னாடி வரமாட்டாங்க. எங்கேயாவது என்ன செய்வாங்க? ஒளிச்சு ஒளிச்சு போயிட்டே இருப்பான். என்னடா இவன் ஒளிச்சு ஒளிச்சே போயிட்டுருக்கிறான் அப்படி நீங்கள் நினைப்பீங்கன்னா புரிந்து கொள்ளணும், இவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறான். இதே போல தான் பாவம் செய்கிற மனிதன் தேவனுக்கு முன்பதாக நிற்க மாட்டான். தேவனிடத்தில் போய் உரிமையோடு அவன் பேச மாட்டான். ஒரு பிள்ளை தகப்பனோடு கூட பேசுகிறது போன்ற அந்த உணர்வு அவனுக்குள் ஏற்படுவதே இல்லை. அவன் தூரமாகவே நிற்பான். அது மாத்திரமல்ல, பாவம் செய்கிற மனிதன் தனக்காகவும் ஜெபம் பண்ண மாட்டான், பிறருக்காகவும் கூட ஜெபம் பண்ண மாட்டான். பிறர்கிட்ட போய் கேட்பான், எனக்கு வேண்டி நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. நாம் பிறரிடம் போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கறது தப்பே இல்லை. பாவம் செய்கிறவர்கள் எல்லாரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆனால் பாவம் செய்கிறவர்கள் அப்படி செய்ய வாய்ப்புகள் அதிகம். இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ நாங்கள் பாவம் செய்தோம். அப்புறமா பாருங்கண்ணா 23வது வசனத்தை வாசிங்களேன். 1 சாமுவேல் 12:23. அவர் சொல்றார், சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன், ஆனால் நான் பாவம் செய்கிறவனாயிருப்பேன். நீங்கள் விண்ணப்பம் பண்ணவில்லை ஆண்டவரிடம், நீங்கள் வேண்டுதல் பண்ணவில்லை ஆண்டவரிடம். ஏனென்றால் நீங்கள் பாவம் செய்திருக்கிறீர்கள். நானும் உங்களை போல இருக்க முடியாது. அப்படின்னா நான் பாவம் செய்தவனாக இருந்திருப்பேன். நான் பாவம் செய்யவில்லை, பயப்படாதிருங்க, நான் உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஜெபத்தில் ஒரு மனிதன் ஆர்வம் கொள்ளுகிறான் என்றால் அந்த மனிதன் மனப்பூர்வமாக மனதார எந்த பாவமும் செய்யவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அறிந்து எந்த பாவத்தையும் செய்யவில்லை. இன்னும் தெளிவாய் சொல்லுவேன், ஆனால் துணிந்து எந்த பாவமும் செய்யவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார், நீ பாவம் செய்கிறவனாயிருந்தால் ஜெபம் பண்ண மாட்டாய். நீ பாவம் செய்கிறவனாயிருந்தால் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒருவேளை சிலரிடம் கெஞ்சி கொண்டே இருப்பாய். நாம நம்முடைய தகப்பன்கிட்ட கேட்கறது போல யாரோ ஒருவர் நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறது சிறப்பாக இருக்குமானா இல்லை.
நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறதே மிக மிக உன்னதமான சிறப்பானது. ஆமென், ஹல்லேலூயா. பிற தேவ மனிதர்கள் நமக்காக ஜெபம் பண்றது தவறே இல்லைம்மா. ஆனால் அதைவிட சிறப்பானது நாம் நமக்காக வேண்டுதல் பண்ணுவது. அந்த இளைய குமாரன் பாவம் செய்கிறவனாய் இருந்தபோது அப்பாட்ட எந்த விதமான ரிலேஷன்ஷிப்பும் இல்லை. ஆனால் ஒரு நாள் ஐயோ நான் பாவம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை உணர்ந்து தன்னுடைய தகப்பனை நோக்கி போனபோது அவனே டைரக்டாக பேசுகிறான், அப்பா நான் உமக்கு விரோதமாகவும் பரத்திற்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன், உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு நான் தகுதியே இல்லை அப்படின்னு டைரக்டாக பேசுகிறான். யாரையோ வைத்து அல்ல, நீங்களும் நானும் ஆண்டுடைய சன்னிதானத்தில் வந்து நின்று ஆண்டவரேன்னு கூப்பிடுறது மாத்திரமல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வாழ்க்கை என்பது இன்பமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை என்பது மேன்மையான வாழ்க்கை. அந்த வாழ்வுக்குள்ளே நீங்கள் அடியெடுத்து வைப்பீர்களானால் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை, பயப்பட வேண்டிய அவசியமில்லை. அப்படி வாழ்கின்ற உங்களையும் என்னையும் பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ ஒரு அடையாளத்தை கேட்கலாம், அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் அடையாளப்படுத்துவார், அவர் உனக்கு உணர்த்துவார், அவர் உன்னோடு கூட பேசுகிறார் என்பதை நீ புரிந்து கொள்ளுகிற விதத்தில் என் ஆண்டவர் உனக்கு சுட்டி காண்பிப்பார். இறுதியாக மூன்றாவதாக ஒரு வார்த்தையை கூட நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தின் 24வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாமா? நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடு உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு மகிமையான காரியத்தை செய்தார் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கடந்து வந்த அந்த பாதைகளை, நாம் கடந்து வந்த பாதைகளில் ஆண்டவர் நம்மை நடத்தின விதங்கள், மரணத்தின் விளிம்பு, மரண கண்ணி, முடிந்தது என்னுடைய வாழ்க்கை என்று சொன்ன நேரங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் நம்மை நடத்தினாரே. இங்கே சொல்லுகிறார், நீ ஆண்டவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை நினைத்து பாருங்கள். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஊழியத்தை துவங்கின அந்த ஆரம்ப காலம் ஒரு ஆலயத்தில் ஒரு கன்வென்ஷன் நடத்த வேண்டும் என்று அந்த ஆலயத்தினுடைய சர்ச் செக்ரட்டரி சொன்னபோது, கன்வென்ஷனுக்கு ஒரு நல்ல பிரசங்கியாரை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னபோது சரி என்று நாங்கள் ஒத்துக்கொண்டோம். யாரை கூப்பிடலாம், யாரையும் தெரியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கூடுகைக்கு சென்றிருந்தோம். மோகன் சி லாசரஸ் அவருடைய கூடுகைக்கு போயிருந்தோம். 96வது வருஷம் போயிருந்தோம். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அந்த மோகன் சி லாசரஸோடு கூட இன்னொரு ஊழியர், மதுரையை சார்ந்த மற்றொரு ஊழியர் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே இந்த கன்வென்ஷன் கூட்டத்துக்கு யாரை ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லி. அப்போ அந்த மனசில் அந்த குறிப்பிட்ட ஊழியருக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, அவரை காண்டாக்ட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முயற்சிகளை எடுத்தோம். அப்போ இன்று நம்ம கையில் இருக்கிறது போல் மொபைல் ஃபோன் வசதியெல்லாம் இல்லை. ஆனால் அந்த எஸ்டிடி பூத்து நம்ம ரூபா போட்டு அது பேசுகிறது, அப்படியே அந்த ஃபோனில் அவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு, இப்படி நாகர்கோவிலிருந்து நாங்கள் பேசுகிறோம், எங்களுக்கு ஒரு சர்ச்சில் கன்வென்ஷன் டேட் இது, உங்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டபோது நான் ஜெபித்து சொல்லுகிறேன்னு சொன்னார். அதுபோல் ஜெபித்தார். அவர் ஜெபித்து விட்டு என்னை இத்தனாம் தேதி கூப்பிடுங்கன்னு சொன்னார். அந்த டேட்டில் கூப்பிட்ட உடனே அவர் ஓகே அப்படின்னு சொல்லிட்டார். ஓகேன்னு சொன்னபோது நாங்கள் இங்கே அவருக்கு அந்த கன்வென்ஷனுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். திடீர்னு மனசில் ஒரு எண்ணம், என்ன எண்ணம் அப்படின்னா, நேராக அவரை போய் பார்க்கணும் அப்படின்ட்டு, நேராக அவரை போய் பார்த்து பேசணும்னு சொல்லி. அவர் என்ன நினச்சிருக்கிறார் அப்படின்னா, நம்ம ஃபோனில் ஓகேன்னு சொன்ன உடனே நம்ம நேராக போவோம்,
நேராக போய் அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடும் அப்படின்னு நினச்சார். அவர் நாங்கள் எதுவுமே காண்டாக்ட் பண்ணல, எங்கள்கிட்ட ஃபோன் நம்பர் கிடையாது, அவர் பார்த்துருக்கிறாரு, வழியே இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னொரு கூட்டம் மோகன் லாசரஸோடு கூட அவங்களுக்கு வேற ஒரு கூட்டம். அப்போ அவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு இந்த டேட்டில் நாகர்கோவிலேருந்து ஒரு புக்கிங் இருக்குது, இன்னைக்கு கடைசி நாள், இன்னைக்கு வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், அவங்க என்னை கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணலைன்னா நான் உங்களுக்கு டேட்டை தந்துடுவேன்னு சொல்லியிருக்கிறார். நாங்கள் அந்த நாள் பார்த்துங்கிறது நானும் என்னுடைய நண்பருமாக மதுரைக்கு போகிறோம். மதுரைக்கு எப்படி இல்லாமோ அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சி அவங்க வீட்டுக்கு போயிட்டோம். வீட்டுக்கு போய் அங்கே அவரை இப்போ பார்த்து பேசும்போது நாகர்கோவிலேருந்து வந்தோன்னே அவர் சந்தோஷப்பட்டார். வந்துட்டீங்களா, பரவாயில்லையே, இன்றைக்கி தான் சாயங்காலம் கூப்பிட்டு நான் வாரேன்னு சொல்லணும், உங்கள் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நீங்கள் யாருமே என்னை காண்டாக்ட் பண்ணல, ஒரு லெட்ரு போடலை, எதுவுமே செய்யலை, அன்றைக்கி ஃபோன் பண்ணி விட்டுட்டீங்க, அவ்வளவுதான், எந்த தொடர்பு என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா நாங்கள் நாகர்கோவிலேருந்து வந்திருக்கிறோம், நாங்கள் புக் பண்ணிட்டோம், அங்கே நாங்கள் எல்லா வேலையும் செய்துக்கிட்டு இருக்கிறோன்னு சொன்னபோது சரின்னு சொன்னார். ஆனால் எங்கள் சாதாரணமாக நடந்த உரையாடல் போல தான் இருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் தற்செயலாக நாங்கள் ஒரு 4 நண்பர்களாக கூடி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல திடீர்னு இன்னொரு நண்பர் கூட ஜெபம் பண்ண வந்தார். அவர் ஒரு நம்ம தூர்தர்ஷனில் வேலை பார்க்குற ஒருத்தர், அவர் தீர்க்கதரிசி. அவர் வந்தார். அவர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே தீர்க்க தரிசனமாக சொல்லி என்னையும் என்னுடைய நண்பரையும் பார்த்து சொல்கிறார், மகனே, உங்களை நான் எவ்வளவு அதிசயமாய் நடத்துகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். கேட்டுக்கிட்டு சொன்னார், உங்களை நான் நடத்துகிற விதத்தை சிந்தித்து பாருங்கள், குறிப்பாய் நேற்றைய தினம் நான் உங்களை நடத்தினதை யோசித்து பாருங்கள்னு சொன்னபோது நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். ஆமேன், அல்லேலூயா. சின்ன விஷயந்தாம்மா எங்களுக்கு அன்னைக்கு, ஆனால் அது தேவ மனிதன் எங்களிடத்தில் சொன்னபோது ஆச்சரியமாக இருந்தது. யாருக்கும் தெரியாது அந்த விஷயம். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, உன் ஆண்டவர் நடத்துகிறது உன் அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் அப்பாவுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், உன் பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நினைத்து பார்க்கணும். மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 12:24 கடைசி பகுதியை வாசிக்கலாம். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சிந்தித்து பார்க்க வேண்டும். நினைச்சு பாருங்களேன், எவ்வளவு மகிமையான காரியத்தை. நம்ம எளிமையானவர்கள், ஒன்றுக்கு உதவாதவர்கள், நம்முடைய பேதைகள், நம்முடைய முட்டாள்கள், கல்வி அறிவு அற்றவர்கள், பணம் இல்லாதவர்கள், ஆழ்வலம் இல்லாதவர்கள், ஆனால் ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்துகிறார். சொல்ல முடியுமா? ஆம் சொல்ற சத்தத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, உமக்கு நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. தேவன் நம்மை நடத்துகிற விதங்கள் எவ்வளவு மகிமையான காரியம். நான் சொல்லி இருப்பேன், மீண்டும் நினைப்பூட்டுகிறேன். என் கூட ஊழியம் செய்த நண்பர், எனக்கு முன்னாடி அவருக்கு திருமணம் ஆகிட்டு, அவர் 1997 அல்லது 98 அந்த நண்பருக்கு திருமணம் ஆகிட்டு, எனக்கு 2006. அப்புறம் 98 திருமணம் முடிந்தவருக்கு ஒரு பையன் வளர்ந்தான், ஸ்கூலில் கொண்டு சேர்த்தான்.
நான் 2005 நினைக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நண்பர் சொல்கிறாரு, ஊழியக்காரர் நண்பர், என்ன போல் சுயாதீனமாய் ஊழியம் செய்கிறவர், அடுத்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், என்ன செய்ய போகிறது தெரியலைன்னு சொன்னார். ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? வெறும் 300 ரூபா. அன்னைக்கு 300 ரூபா கட்ட போகிறேன்னு சொன்னோன்னா நான் அப்படி இருந்து யோசிக்க, அப்பா ஸ்கூல் ஃபீஸு 300 ரூபா கட்டணுமா? கல்யாணமே பண்ணிடக்கூடாது. இல்லை அவ்வளோ, ஏன்னா நாங்கள்லாம் ஊழியத்துக்கு போகும்போது எங்களுக்கு 50 ரூபா 100 ரூபா கிடைக்கிறதே பெருசு. உயிரை கொடுத்து ஊழியம் செய்வோம். உபவாசம்னா 3 நாள் 7 நாள் 12 நாள் ஃபுல் உபவாசம், ஃபுல் ஸ்ப்ரிங் போல தான் நிற்போம். இப்போ கொஞ்சம் தொப்பெல்லாம் வச்சுட்டு ஏன்னா தின்னு கொளுத்தாச்சு. அந்த நாட்களில் ஃபுல். அப்போ 300 ரூபா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். காலங்கள் கடந்தது, திருமணம் முடிந்தது. எனக்கு எதுதான் ஞாபகம் வரும்? 300 ரூபா ஸ்கூல் ஃபீஸு. ஆமாம். இப்போ பையனை ஸ்கூலில் கொண்டு சேர்க்குற ஒரு அந்த சிச்சுவேஷன் வந்துச்சு. எங்கே கொண்டு சேர்க்கலான்னுட்டு எனக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்கூல்லையும் போய் ஃபீஸ் எவ்வளோன்னு தான் கேட்டுகிட்டே வந்தேன். நல்ல ஸ்கூலாக இருக்கணும், ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டாச்சு. கேட்டாயின்னு அப்படி சோர்ந்து போய் வந்து உட்காந்துருந்தேன். உட்காந்துருக்கும்போது தான் என் ஞாபகம் வந்து என்னென்னா, கழித்த வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே இந்த ஸ்கூலில் என் பையனுக்கு இடம் கிடைக்கணும், ஜெபம் பண்ணிக்கிடுங்கண்ணே அப்படின்னு சொன்னாப்புல. ஒரு குறிப்பிட்ட ஸ்கூலில் சரின்னு சொல்லி நானும் ஜெபம் பண்ணேன். அடுத்தது ஃபோன் பண்ணி சொல்லாங்க, அண்ணே தேங்க்ஸ்ண்ணே, நீங்கள் ஜெபம் பண்ணதுக்கு என் பையனுக்கு இடம் கிடச்சிட்டு, ஒரு பெரிய ஸ்கூல் இடம் கிடச்சிட்டு ரொம்ப நன்றின்னு சொன்னது எனக்கு இப்போ அது ஞாபகத்துக்கு வருது. எப்போ என் பையனை ஸ்கூலுக்கு எந்த ஸ்கூலில் சேர்க்கறது சீப்பாக இருக்கணும்ட்டு அங்கங்கே அலைஞ்ச மதியங்களா அலைஞ்சி வீட்டில் வந்து அப்படி சோர்ந்து இருக்கும்போது இது ஞாபகத்துக்கு வருது. உடனே பார்த்தேன், நான் ஜெபம் பண்ணுவேனா அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும், ஸ்கூலில் இடம் கிடைக்குமா? அப்போ நான் ஜெபம் பண்ண என் பையனுக்கு அதே ஸ்கூலில் படிக்க வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கோபம் வந்துட்டு, ஆண்டவருக்கு மேலே கோபம், அழுகை எல்லாம் வந்துச்சு. அப்படி கட்டில் பக்கத்தில் அப்படி பொத்துன்னு தான் முழங்காலில் விழுந்தேன். முழங்கால் படியிட கடவும் அப்படியெல்லாம் இல்லை, அந்த வேதனையில் பொத்துன்னு அப்படி விழுந்துட்டு கண்ணிலிருந்து கண்ணீர் மாக்குன்னு வந்துட்டு அடக்கவே முடியலை. என்ன ஆண்டவரே, என் பையன் அந்த ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்ட்டு கொஞ்சம் உரிமையோடு நான் ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு என் ஒய்ஃப்ட்ட சொன்னேன், நம்ம அந்த ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதுக்குள்ளே ப்ரிப்பரேஷனில் இருக்குன்னா, அப்போது ஏற்கனவே அந்த ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னா ஜூன் மாதம் சேர்க்கறதுக்கு ஜூலை மாதம் 1ஆம் தேதி அங்கே ஃபார்ம் வாங்கணும். ஜூலை மாதம்னா முந்தின வருஷம். இப்போது அந்த ஸ்கூலில் அடுத்த வருஷம் சேர்க்கணுன்னா வரக்கூடிய ஜூலை 1ஆம் தேதி ஃபார்ம் வாங்கணும். இதே போல் நான் என்ன பண்ணேன்னா 1ஆம் தேதி அந்த ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்கன்னாங்க. நான் பார்த்தேன் அடுத்த வருஷத்துக்கு இப்போவே ஃபோன் நம்பர் கொடுக்கணுமான்னு சொல்லி நான் பாட்டு வந்துட்டேன். டிசம்பர் மாதம் வருது. இந்த நான் இப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறேன். இப்போ டிசம்பர் மாதம் வந்ததும் என்னுடைய நண்பர் ஒருத்தர், அட்மிஷன் நடக்குது, உங்களை கூப்பிடலையான்னு கேட்டாங்க. அந்த நான் சொன்னேன், இல்லை கூப்பிடல, நான் ஃபார்மே போடலையேன்னு. அட பாவி, நான் அன்றைக்கி அனுப்பிவிட்டேன், போகலையா? போனேன், அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போன்னு சொன்னாங்க. அலட்சியமாக சொன்னாங்க. நான் என் பாட்டு வந்துட்டேன். ஐயோ, அவங்க முதல்ல ஃபோன் நம்பர் தான் வாங்குவாங்க, இப்போ போச்சா என்ன செய்கிறதுக்கு அப்படின்ட்டு நான் இப்போ அவர்கிட்ட சொன்னேன், ஏதாவது வழி உண்டான்னுட்டு. வழியே கிடையாது, வேணா ட்ரை பண்ணோன்னு சொல்லி ட்ரை பண்ணாரு, கிடச்சிட்டு ஆண்டுடைய கிருபையினால் 12 வருஷத்தை முடித்து என் பையன் பாஸ் ஆகி வந்துட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஏம்மா, என் பையன் எப்படி பாஸ் ஆனான்னுட்டு ஜவஹர்கிட்ட கேட்டாலும் தெரியாது, ஜவாட்ட கேட்டாலும் தெரியாது, என்கிட்ட கேட்டாலும் தெரியாது. இதுதான் நான் இப்போ பார்க்குறேன். இந்த வசனம் சொல்லுது எப்படி தெரியுமா? கர்த்தர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை. எவ்வளவு மார்க் எடுத்திருக்கான் தெரியுமா? 71% எடுத்திருக்கான். என் பேரை எழுத சொன்ன எழுதிக்கிட மாட்டான், அது வேற. ஆனால் என் பையன் பாஸ் ஆகிட்டான். இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், ஏறத்தாழ அவன் 14 வருஷம் நாங்கள் அவனை படிக்க வச்சேன். ஏறத்தாழ எனக்கு என்னுடைய கணக்கு கூட்டலெல்லாம் சரியாக இருக்குன்னா
ஒரு 20 லட்சம் ரூபாய் அந்த 14 வருஷத்துக்கு அவனுடைய படிப்பிற்கு மாத்திரம் செலவு செய்திருக்கிறேன். எங்கேருந்து வந்துச்சுமா? ஆமென், அல்லேலூயா. 300 ரூபாய் என்னுடைய நண்பர் ஃபீஸ் கொடுக்கறதுக்கு அவர் தடுமாறினார். ஆனால் வெறும் 12ஆம் கிளாஸ் வரைக்கும் முடிக்கிறதுக்கு, எல்கேஜி யூகேஜி +2 வரைக்கும் முடிக்கிறதுக்கு ஏறத்தாழ 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவினாரானால் அதை நினச்சி பார்க்கும்போது மகிமையாக இருக்கிறது. ஆமேன், சத்தமா ஆமேன். தேவன் நடத்துகிற விதங்கள் ஆச்சரியமானவைகள். தேவன் இதெல்லாம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளங்கள். ஆண்டவர் உன்னை அதிசயமாய் நடத்துவார். பயப்படாதே, பயப்படாதே. அவர் செய்த செயல்களை எல்லாம் சிந்திப்போமானால் மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். அவர் கைப்பிடியிலிருந்து நம்ம விலகி போய் தான் பிரச்சனை. ரோட்டில் ஒரு தாயார் தன்னுடைய குழந்தைய அப்படி இப்படி கூட்டிகிட்டே போகிறாங்க. ரோட்டில் ஒரு பைக்குக்காரன் வந்தான். தாயாருக்கு கையில் இப்படி பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த குழந்தை இப்படி ஓடும் பாருங்க. இப்படி ஓடிச்சு, என்ன நடக்கும்? பைக்கில் ஒற்ற தட்டு. இதே போல தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுடைய கரைகளை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற நீயும் நானும் சில வேளைகள் அந்த கைகளை விட்டுட்டு விலகும் போது ஏற்படுகிற ஆபத்துகள் தான் நீயும் நானும் வடிக்கிற கண்ணீருக்கு காரணம். கைகளை விட்டு விலகிட்டோம். ஆனால் கொஞ்சம் யோசிக்கணும், அவர் உன்னையும் என்னையும் எவ்வளவு மகிமையாய் நடத்தினார் என்று. ஆமென், அல்லேலூயா. மகிமையாய் நடத்தினார் சகோதரா. அந்த தேவன் இன்னும் உன்னை அதிசயமாய் நடத்துவார், ஆச்சரியமாய் நடத்துவார், மகத்துவமாய் நடத்துவார். உன்னுடைய எல்லா காரியங்களையும் அவர் பொறுப்படுத்திக் கொள்வார். இன்று கண்ட எகிப்தியரை நீ காண்பது இல்லை என்று ஆண்டவர் சொன்னார் என்றால் ஆமா, அது அப்படியே நடக்கும். நடப்பதற்கு தான் அடையாளம் ஏராளம் உனக்கு கொடுத்திருக்கிறாரே. எவ்வளவு அதிசயமான அடையாளங்கள் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை உனக்கு மகத்துவத்தை கொடுத்திருக்கிறாரே, ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறாரே. இந்த தேவன் உன்னையும் என்னையும், உன் குடும்பத்தையும் என் குடும்பத்தையும் ஆச்சரியமாய் நடத்துவார். ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னை நடத்துங்கப்பா, என் கைகளை பிடித்து நடத்துங்கப்பா, உன் கைகளை விட்டுட்டு நான் ஓடிடக்கூடாது. ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே எழும்புவோமா? அவர் எதை உனக்கும் எனக்கும் கொடுக்கிறாரோ அதை பற்றி பிடித்து கொள்ளுவோம். நீயும் நானும் தேவையில்லாமல் ராஜா வேணும்னு கேட்க வேண்டாம். நீயும் நானும் ஆண்டவர் கொடுக்காததை பெற்றுக்கொள்ளணும்னு யோசிக்க வேண்டாம். வாய்களை திறந்து தேவனேன்னு கூப்பிடுங்க பார்க்கலாம். நீயும் நானும் சில வேளைகளில் அவர் சொல்லாததை செய்ததுனால, அவர் கொடுக்காததை கேட்டதுனால பாவம் செய்தவர்களாக ஒரு வேளை இருக்கலாம். ஆனால் ஆண்டவரனோடு கூட பேசி உன்னை திடப்படுத்தி, உன்னை அதிகாரப்படுத்தி, உன்னை ஆசீர்வதித்து, ஒரு ஆச்சரியமான சில அடையாளங்களை கொடுத்து இம்மட்டும் நடத்தினாரே, அந்த தேவன் இன்னமும் உன்னை நடத்துவார். அம்மா ஹல்லேலூயா. பயப்படாதம்மா, பயப்படாதம்மா. Glory to Lord, glory to Lord. சேனைகளின் கர்த்தரவர், அற்புதங்களை செய்கிற கர்த்தரவர், ஆச்சரியமாய் நடத்துகிற கர்த்தரவர். அந்த சேனைகளின் கர்த்தருக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. எல்லாரும் கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நாவாலை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா. உமக்கு நன்றி இயேசு ராஜா. நன்றி இயேசு ராஜா.
ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே நாவாலே உமக்கு நன்றி என்று பயப்படாத. கர்த்தர் உன்னை பராக்கிரமசாலி என்று அழைக்கிறார். ஐயோ, அவர் என்னோடு கூட இருப்பாரானால் ஏன் இவைகள் சம்பவிக்கிறது என்று கேட்கிறாய் அல்லவா? ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு பல்வேறு அடையாளங்களை உனக்கு காண்பித்திருக்கிறார். அந்த அடையாளங்கள் உனக்கு சொல்லுகிறது இதுதான், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பது, கர்த்தர் உன்னை நடத்துகிறார் என்பது, கர்த்தர் உன்னை தாங்குகிறார் என்பது. இந்த கர்த்தர் சொல்லுகிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதே இல்லை. ஓ, நம்பி விசுவாசத்தோடு நன்றி சொல். ஹல்லேலூயா. தைரியமாய் நன்றி சொல். ஆமென். உனக்கு தீங்கு சம்பவிப்பது இல்லை. உனக்கு எதிராய் வந்தவர்கள் 7 வழியாய் புறப்பட்டு ஓடுவார்கள், சிதறி போவார்கள். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதற்கு இன்றைக்கு ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார். உன் குடும்பத்தில் ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார். இந்த ராத்திரி ஒரு அடையாளத்தை காண்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள். உனக்காய் வானம் திறக்கப்படுகிறது. உனக்காய் எனக்காய் பரலோகம் ஆமென் திறக்கப்படுகிறது. கரங்களை தட்டி வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி glory to Lord. திபாரா ஷந்தாரா லாராபா. அம்மா, இயேசுவை நேசிக்கிறார். அம்மா, தம்பி, இயேசுவை நேசிக்கிறார். கண்களை மூடிக்கொள். எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும் என்று கேளு. திபாரா ஷந்தாரா லாராபா தாராபா. திபரபர சந்துன மலரபதியா துரபல ஷந்தரபலரபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயப்படாதம்மா, பயப்படாத. நீ பயந்தது போதும், பயந்தது போதும், பயந்தது போதும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் ஏன் கூட இருந்தா ஏன் இப்படி சம்பவிக்குதுன்னு கேள்வி கேட்காத. அவர் உனக்கு அடையாளம் கொடுக்கிறார். அவர் உன்னோடு இருப்பதற்கு ஒரு அடையாளத்தை இன்றைக்கு காண்பிக்கிறார். இன்று கண்ட எகிப்தியனை நீ காண்பதே இல்லை. ஊரபதர சந்தரலரபா, ஊரபதர சந்தரலபரதியாதரபலரபா. Glory be adoni shandara balarabadiyantu nama. Iriyantu nama. Hallelujah, hallelujah, hallelujah. Dini shanduna mi haura bala shandura balarabaraba. Glory be antu nama shandu nama. இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வின் ஆனந்தமே. எல்லாரும் இருள் நீக்கும் சுடரே என் இயேசு ராஜா, என் வாழ்வில் ஆனந்தமே. தினம் என் வாழ்வில் ஆனந்தமே, தினம் என் வாழ்வில் ஆனந்தமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி மகா இரக்கமும் மட்டற்ற கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் செய்த செயல்கள் சரியில்லை என்று நீங்கள் உணர்த்தும் போதும்
நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நீர் எங்களுக்கு உணர்த்தும் போதும் சில அடையாளங்களை காண்பிக்கின்றீர் கர்த்தாவே. அந்த அடையாளங்களை விளங்கிக் கொண்டவர்களாய் வாழவும், இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்கள் பாவம் செய்தோம், எங்களை மன்னியும் என்று மன்றாடவும், கடந்த நாட்களில் நீர் எங்களுக்கு செய்தவைகளை நினைத்து நினைத்து எஞ்சிய காலங்களை ஓட்டவும், இந்த ஜெபத்தில் கலந்திருக்கின்ற என் சகோதர சகோதரிகளுக்கு பாக்கியம் செய்வீராக, பாக்கியம் செய்வீராக. எங்களையும் தாழ்த்துடைய கரங்களில் தருகிறோம் நாதா. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி பரலோகத்தின் தேவனுக்கு நேராக எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி, ஆண்டவரே, இன்றையிலிருந்து உடைய பாதத்தில் நான் உட்கார போறேன், எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தரணும். எத்தனை பேர் கேட்க போறீங்க? எதிர்காலம் என்னன்னு எனக்கு தெரியல, எப்படி வாழ்க்கை நடத்த போறோன்னு தெரியல, எங்க போய்கொண்டிருக்குன்னு தெரியல. ஆண்டவர் உண்டு நம்புகிறேன். ஆனால் என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு அப்படி சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் பார்த்து வந்திருக்கிறது. ஒரு அடையாளத்தை கேட்டு பெற்றுக்கொள். உன்னை ஆண்டவர் நடத்துகிற விதம் எப்படி என்பதை நீ கண்டுகொள். அதிலே அங்கங்க அலையாத, அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனிடத்துல முழங்கால் படியிட்டு அனுதினமும் நம்ம கேட்போம்னா, நாம் அலைந்து திரிகிறவர்களாய் இல்லாமல் அடையாளத்தோடு நாம் இருக்கிறவர்களாய் இருப்போம். ஒரு கான்ஃபிடண்டோடு, நிச்சயம் கர்த்தர் செய்வார், சொன்னதை செய்வார், எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், என் ஜீவனையே தன் ஜீவனையே எனக்காக கொடுத்தவர், எனக்காக நிச்சயமாக செய்து முடிப்பார். நம்பிக்கை உருவாக்கும். அநாதி தேவனே உன் அடைக்கலம், அவர் நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். பாடி துதிப்போமா? எல்லாரும் சொல்ல, ஒரு அடையாளத்தை காமிங்க. எந்த கூட்டம் முடியும் போது கண்களை மூடி இருக்கும், ஒரு தரிசனத்தோடு போக போகிறோம். ஒரு நிமிடம் அப்படியே அவர் சமூகத்தில், அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே நீங்கள் இன்னைக்கு போடுற ஜபம், அந்த தீப்பிழம்பு ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே இருதயத்தில் கொழுந்துட்டு எரிகிறது. தொடர்ந்து தினமும் எரிந்து கொண்டால் நலமாய் இருக்கும். எத்தனை பேர் இது விரும்புறீங்க? எனக்கு அடையாளம் வேணும்னு சொல்லி கைகளை தட்டி அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும், கைகளை தட்டி, தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவன் பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டா தூய தேவன் பே. இவனாந்திரத்தில் லயம் காட்டி உன்னை
இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை. கரங்களை தட்டி அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே, கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றை மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். பாடுமா? மரண பரியந்த நடத்துவார். திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. கிருபை கூர்ந்து மனதுருகோ தூய தேவன்பே, கிருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்துக் கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்தி. எல்லா வாயில திறந்து அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை அநாதி செழித்திடுமே. தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவதயுளா. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே தூய தேவதயுளா. நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்போம் ஓடிப்போ. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, எல்லாரும் சொல்லுமா? நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல். ஆனந்தம் பாடி திரும்பியே வா. ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தா. ஆனந்தம் பாடி திரும்பியே வா, தூய தேவ பலத்தா. சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவா, சத்தத மகிழ்ச்சி அடைவா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவா. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆதாரமே. கரங்களை தட்டி ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, மரண பரியந்த நம்ம நடத்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். எப்படி நடத்தப் போகிறார் என்பதை குறித்த அடையாளத்தை நாம் இன்றிலிருந்து முழங்காலில் நின்று பெற்றுக்கொள்வோம். அருமையான தேவ மனிதன் அனுபவங்களோடு கூடிய
தேவ செய்தியை நம்ம மத்தியிலே பகிர்ந்திருக்கிறார். தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் கைகளை தட்டி வாயை திறந்து பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி ஒரு முடிவு எடுத்து, இன்றிலிருந்து நான் யார் முகத்தையும் பார்த்து எதிர்பார்த்து நிற்காமல் என்னை படைத்த என் தேவனிடத்தில் மாத்திரம் அடையாளத்தை கேட்பேன் என்று சொல்லி காத்திருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் கூட அன்பு பிள்ளைகள் தம்மை தாழ்த்தி அர்ப்பணித்திருக்கிறார்கள். இன்று முதல் ஆண்டவரே, இங்கே கொளுத்தி விடப்பட்ட இந்த தீப்பந்தமானது ஆண்டவரே தினந்தோறும் தன்னுடைய பிள்ளையுடைய வீட்டில் ஜெப தூபங்களாக எரியட்டும் என்று ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய சதிகளையும் பிசாசின் கிரியைகளையும் தரித்திர ஆவிகளையும் ஆண்டவரை எரித்து சாம்பலாக்குவதற்கு இன்றைக்கு தேவ வசனம் என்ற ஆயுதத்தை நீர் கொடுத்தபடியினாலே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் ஜெப தூபம் ஜெப தீபம் எரியட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜெபத்தினால் அடையாளங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தை ஜெயிக்க எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எல்லா இருள்களும் இன்றைக்கு மாறட்டும். அப்படி செய்கிற